ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு சைட் டிஷ்னாலே என்ன பண்ணுவோம், குருமா செய்வோம். அப்படி இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலாவிலே வெரைட்டியாக செய்வோம். பன்னீர் போடுவோம், உருளைக்கிழங்கு போடுவோம், கேப்சிகம் போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானலில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் 2 குட்டியாக நறுக்கி, ஒரு தக்காளியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் போடலாம். மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பார்க்குறீங்களா? இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை போட்டு நம்மளுடைய சுவையான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.